ஜென்ரல் லெட்ஜருக்கு தான் எல்லா என்ட்ரிஸும் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஜிஎல்ல தான் ட்ரையல் பேலன்ஸ் பாக்குறீங்க, ப்ராஃபிட் லாஸ் இருக்கு. ஓவர் வியூ. ஸோ எதுக்காக ஆரக்கிள் ஃபினான்ஷியல் கிளவுட் நமக்கு தேவை? பாருங்க, 3 மெயின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆட்டோமேட்டட் ஃபினான்ஷியல் ப்ராசஸிங், எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல், ரியல் டைம் விசிபிலிட்டி. ரியல் டைம், இப்போ நான் சொன்ன மாதிரி 100 பிரான்ச்சஸ் இருக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு. டிசிஎஸ்ஸே எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ரெவன்யூன்னு தெரியணும்னா இந்த டைம்லயும் தெரியும். அதான் எஃபெக்ட், அதான் சொல்றாங்க ஆட்டோமேட்டிக் ரியல் டைம் விசிபிலிட்டி. இன்னைக்கு நீங்க இப்போ என்ட்ரி யூஎஸ்ல ஒரு என்ட்ரி போட்டாலும் உடனே சிஸ்டம் வந்து காமிச்சிடும். அப்பவே நீங்க ரிப்போர்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதான் ரியல். உங்க ஸ்கிரீன் அந்த நீங்க ஷேர் பண்றீங்களா, அந்த ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா தெரியுது, பெருசா ஆக மாட்டேங்குது. நீங்க தான் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவருக்கு வருது. ஓ, இந்த மிடில்ல இருக்க ஸ்கிரீனா? அந்த ஒயிட் கலர் நீங்க ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்கல்ல? ஆமாம்மா, அது அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே, இப்ப தெரியுதா? இல்ல இப்போ சார், இப்பயும் சின்னதா தான் தெரியுது. நீங்க தான் டபுள் டேப் பண்ணணும் உங்க ஸ்கிரீனை. என் பக்கத்துல இவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஃபுல்லா டபுள் வந்துருச்சு. டேப் பண்ணா கூட அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போயிடுது சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அகைன் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். க்ளோஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஷேர் பண்றீங்களா? பண்றேன் சார். தெரியுதா? இந்த சேஞ்ச் ஆகுது. தெரியுது. காமிங்க. இது மெயில் தான், வாட்ஸ்அப் தான் தெரியுது உங்களோட இது. இதே மாதிரி காமிங்க இந்த ம். பிடிஎஃப். இப்ப நீங்க மேல 3 இது வருது இல்ல, அந்த நேம், அதை இது பண்ணிக்கலாம். அது எங்க போய் டிசேபிள் பண்ணும்? இந்த நேம்லாம் வருது. நீங்க அப்படியே நடுவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்கிரீன் இருக்கா பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி மோர் ஃபுல் ஸ்கிரீன். அதுல இல்ல, இந்த மேல 3 நேம் வருது இல்ல, அது எனக்கு வருது. டபுள் கிளிக் பண்ணா வருது எனக்கே ஃபுல் ஸ்கிரீன். இந்த கண்டென்ட்ல நடுவில் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஷேர் பண்றேன், நீங்க கொஞ்சம் கட் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன் இல்லையா, அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா வந்துருது. ஓகே, ஓகே. இப்ப பாருங்க, இந்த சென்ட்ரல் என்னோட இந்த ஆரக்கிள் இதுல இப்போ வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஓகே ஆ சார். ஓகே, அதான் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுல இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ், கொலாபரேஷன், டெலிவரி எல்லாம் பண்றோம் இல்லையா? ம். கீ ஃபீச்சர், மல்டி டேபிள் ஸ்ப்ரெட்ஷீட் இன்டகிரேஷன். ஸ்ப்ரெட்ஷீட் அப்லோட்லாம் காமிச்சாரா உங்களுக்கு? தீபக் எடுத்தாரா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்? அப்ளிகேஷன் அந்த லிங்க்குள்ள போயிட்டு பிராக்டிகலா பண்ணி காமிச்சாங்க சார் அப்லோட் தீபக். பண்றது பண்ணார் இல்லையா? ஓகே. ம். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம அப்லோடும் பண்ணலாம். இப்போ ஆர்க்கிள்ல டைரக்டா என்ட்ரியும் போடுவோம், ஒரு எக்ஸல்ல டேட்டா அதே ஃபார்மேட்ல ஃபில் பண்ணிட்டு கிளிக் பண்ணா அதுவே அப்லோட் ஆகும். ஏன்னா நீங்க 1000 எம்ப்ளாயி நேம் ஏத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்னொன்னா அடிக்க தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு உள்ளே. இப்போ எம்பட் ஆயிடுச்சு ஃபியூஷன்ல. முன்னாடி எக்ஸ்டர்னல் டூலை வச்சு ஏற்றுவோம், மோர் ஃபார் ஆப்ஸ் அது இதுன்னு. இப்போ இதுலேயே நிறைய எஃபிடிஏ டெம்ப்ளேட் இருக்கு, அதை வச்சு அப்படியே ஏற்றிடலாம். ஓகே. இதை படிங்க அப்படியே, நீங்க படிங்க. இதுல கார்பரேஷன் அவர் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். கேக்குதா? ஓகே, படி. ம். A corporation is a distinct legal entity from its owner and managers. The corporation is owned by its shareholders, who may be individual or other corporations.
Many other kind of legal entities exist, such as sole proprietorships and partnerships and government agencies. கீழே இருக்கிறது படிக்கவா சார்? இது வரைக்கும் என்ன சொல்றான் சொல்லுங்க. What do you understand? A corporation is a distinct legal entity from its owners and managers. ஸோ என்ன சொல்றாங்கன்னா Corporation. கார்பரேஷன் நான் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றோம். இப்போ நம்மளதே எடுத்துக்கோங்க. படிப்பா ஒரு இன்ட்ரோடெக் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கு, ஆஸ்டெக் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓனர் அண்ட் மேனேஜர். இப்போ கம்பெனிக்கு ஓனருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். அவங்களும் இதுவும் ஒன்றும் கிடையாது. ஓகே, கம்பெனி இஸ் அ கம்பெனி. கார்பரேஷன், ஸோ கம்பெனி வந்து ஓனர்ஸ் மேனேஜர் அதுல இருக்கிறவங்க இல்லை, ஹை லெவல் மேனேஜர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் என்டிட்டி. இதே அதுவும் ஒன்னே எப்பவுமே கிடையாது. கம்பெனி இஸ் ஓன் பை ஷேர் ஹோல்டர். இப்போ நம்மளது பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கும் 10,000 ஷேர்ஸ் இருக்கும். அது யார் வேணா வாங்கலாம். பப்ளிக் லிமிடெட்னா. பிரைவேட் லிமிடெட்னா 20 டைரக்டர் அதிகபட்சம் சேரலாம். அவங்க அந்த ஷேர் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? மேபி இண்டிவிஜுவல் தனி ஆளா கூட இருக்கலாம், இல்ல மத்தபடி இதே மாதிரி பல கம்பெனி இருக்கலாம். புரியுதுங்களா? மேஜர் கைண்ட் ஆஃப் லீகல் என்டிட்டி. இப்போ லீகல் என்டிட்டி நம்ம அங்க பாக்குறோம் எக்ஸிஸ்ட், சச் அஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஸ், பார்ட்னர்ஷிப் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது கூட இருக்கலாம். என்னமா இருக்கலாம்? லீகல் என்டிட்டி நம்ம இங்க பாக்குறோம்ல, வேற லீகல் என்டிட்டி இருக்கலாம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், சிங்கிள் ப்ராப்பரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் கம்பெனி அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து கம்பெனி கார்பரேஷன்ன்றது. பார்ட்னர்ஷிப் வேற. அப்டேட் பார்ட்னர்ஷிப் இப்ப நம்மது வந்து பார்ட்னர்ஷிப் தானே? பிரைவேட் லிமிடெட். பிரைவேட் லிமிடெட்னா 20 டைரக்டர் வரைக்கும் இருக்கலாம். பார்ட்னர்ஸ்னா டைரக்டா பார்ட்னர், அது இதுல வராது, கம்பெனில வராது. நம்மளதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரிய பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் கம்பெனிஸ் அமேசான் இவங்கெல்லாம் இஎஸ்ஓபின்னு அவங்க எம்ப்ளாய்க்கு ஷேர் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் போனஸ் அடிஷனல் எல்லாம் மற்ற கம்பெனிலாம் வந்து இப்போ ப்ராஃபிட் வருது, போனஸ் எம்ப்ளாய்க்கு ஹைக் கொடுக்கறது பதில் இப்போ என்னோட கம்பெனில வந்து 1 lakh ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உனக்கு அதுக்கு பதிலாக ஒரு 50 ஷேர் கொடுக்குறோம் எவ்ரி இயர். அது ஒரு 100 ஷேர் கொடுக்குறோம். ஸோ கம்பெனி க்ரோவா அவங்களும் பார்ட்னர்ஷிப் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? மாதிரி ஷேர் கொடுப்பாங்க. அது நிறைய இதில் நீங்க பார்க்கலாம், படிச்சு பார்த்தீங்கன்னா. இந்த பெரிய பெரிய எம்என்சி எல்லாம் இஎஸ்ஓபின்னு ஒரு இது போட்டிருப்பாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ ஷேர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால அவங்க வாங்கிக்கலாம். ஸோ 51% யாருக்கிட்ட ஷேர் இருக்கோ அவங்க டெசிஷன் மேக்கிங்ல இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஆரக்கிள். ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்பரேஷன் இஸ் டிஸ்டிங்க்ட், எல்லாமே செப்பரேட். அதுவும் நம்ம தான் இதை ஓன்றதால நம்ம மட்டும் ஓனர் கிடையாது, ஷேர் ஹோல்டர் எல்லாருமே சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். Successful management, business strategy. Multiple businesses requires that you segregate them by their strategic objectives. இது என்ன சொல்றான் பாருங்க. Successfully managing multiple businesses requires that you segregate them by their strategic objectives. Successfully எப்படி மல்டிபிள் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுன்னா என்ன தேவைப்படுதுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா சக்ஸஸாக பண்ண முடியுங்கிறாங்க. கரெக்டா? although related to the legal structures, the business managerial organization hierarchies do not need to reflected by the business managerial organizational hierarchies do not need to reflect directly to the legal structure of the enterprises. ஓகே, அதுக்கும் டைரக்டா இத ஃபாலோ பண்றது மூலமா மல்டிபிள் பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ERP எப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே, புரியுதுங்களா? இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? ஒரு GL ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. அது எதுக்காக லீகல் என்டிட்டி, எதுக்காக இங்க பிசினஸ் யூனிட் நம்ம யோசிக்கல இல்லையா? அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதான் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கு. இப்போ நம்மளே ஒரு 4 கேட்டகரி பண்றோம். கன்சல்டிங், HR சர்வீஸ் பண்றோம், ட்ரைனிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு டிவிஷன். அதுக்கு கீழே சப் டிவிஷன் இருக்கு. இப்போ ட்ரைனிங்னா இண்டிவிஜுவல் ட்ரைனிங், கார்பரேட் ட்ரைனிங், டைரக்டா போய் ஆன்லைன் ட்ரைனிங், ஆஃப்லைன்லாம் இருக்கு இல்லையா? அது சப் டிவிஷன். அது கீழே லைன் ஆஃப் பிசினஸ், ஆரக்கிள், SAP அந்த மாதிரி நிறைய லைன் ஆஃப் பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா நீங்க? நிறைய அது லைன் ஆஃப் பிசினஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் டெவலப் ஆக அது பிரேக் ஆகிட்டே போகும்.
கரெக்டா? இப்ப நம்மகிட்ட எல்லாருமே வர்றாங்க, ஒரு பெரிய லீடிங் இப்போ ட்ரைனிங் தான் எடுத்துக்கோங்களேன். இப்போ பைஜூஸ் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வந்தான் இல்லையா ஒரு சீசன்ல, கோவிட் டைம்ல வந்து யாரும் போல. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்ணி நிறைய டிவிஷன்ஸ் வைப்பாங்க மைன்யூட்டா மேனேஜ் பண்றதுக்காக. ஸோ அது கீழே பிசினஸ் யூனிட், அது கீழே காஸ்ட் சென்டர். இப்ப நம்ம வந்து அதுல பார்த்திருப்பீங்க இல்லையா, பிசினஸ் யூனிட், லீகல் என்டிட்டிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எதனால அப்படி பிரிக்கிறாங்கன்னா இதனாலதான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆரம்பிப்பாங்க, இதான் ஜென்ரிக் டெர்மினாலஜி. டிவிஷன், சப் டிவிஷன், அதுக்கு கீழே பிசினஸ் லைன் ஆஃப் பிசினஸ், அது கீழே ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட், காஸ்ட் சென்டர். இதுல இருந்து தான் அது வந்ததுன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் ஏன் பிசினஸ் வந்து அப்படி பிரிச்சுக்கிட்டே போறோன்றதால அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஆரக்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு. ஓகே, எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறான். லெட் இட் பி காமன் செக்யூரிட்டி கம்பெனிஸ். சும்மா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. நேவிகேஷன் நம்ம அதிலே பார்த்துருப்போம் இல்லையா, நேவிகேஷன் ப்ராக்டிகல்ஸ் பார்த்துருப்போம். இன்னும் நம்ம ஜிஎலுக்குள்ளே வரல, இதெல்லாம் ஜென்ரிக் டாபிக். இதெல்லாம் மேல இந்த இன்ஃபோலெட்ல என்னது அதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்கான். ஓகே, பர்சனலைசேஷன், ஃபினான்சியல் செட்டப். இங்க இருந்தா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இங்க இருந்து படிச்சா போதும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் படிங்க. அது என்ன ஃபங்க்ஷனல் செட்டப்? Functional setup manager provides an integrated end-to-end application. படிங்க. Setup and administration process. ஸோ ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர்னா நம்ம ஒரு ரோல்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு ரோல் அசைன் பண்றோம். நீங்க தான் ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர், ஃபர்ஸ்ட் ரோல் அதான். ஸோ அந்த ரோல் என்னெல்லாம் பண்ண முடியும்? இன்டகிரேட்டட் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் செட்டப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்டகிரேட்டட்னா என்ன? அதான் மெயின் வேர்ட். இன்டகிரேட்டட்னா லைக் எல்லா நிறைய விஷயத்த ஒரே ஒரு இதுக்குள்ள இன்டகிரேட் பண்றது. ஓகே, இன்டகிரேட்னா அதான் ஒரு இது இன்னொரு இது லிங்க் ஆகிக்கிட்டே போகும். இங்க இருந்து இன்ஃப்ளோன்னா அங்க அவுட் ஃப்ளோ, எதுவுமே மிஸ் ஆகாது. இதை போட்டிருக்காங்கல்ல, பிளான், ஆப்டின், செட்டப், டிப்ளாய், சுத்தி சுத்தி வருது பாருங்க, எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ இன்டகிரேஷன் ஆரக்கிள் டேர்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட சப்ளை செயின் மாடியூல் இருக்கு. கனெக்ட், அதான் பிஓ போடுறீங்க, பிஓ போட்டா ஏபி இன்வாய்ஸ் போடுறீங்க, அடுத்து பேமெண்ட்ல இருந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் போய் ரெகன்சிலேஷன் ஆகும், அங்கிருந்து ஜிஎல். 5 மாடியூலும் இன்டகிரேட் ஆகுது இல்லையா? இதான் என்டர்பிரைஸ், இதான் இஆர்பின்னு சொல்லுவோம், இன்டகிரேஷன். அதான் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் செட்டப் நம்ம தான் பண்ண போறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பண்ண போறோம். அந்த ரோல் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, ஒரு செட்டப் மேனேஜர்னு இப்ப அசியூம் பண்ணியிருக்கோம். இவர் தான் வந்து இவர் கொடுத்துட்டோம்னா இவர் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுவார். எல்லாத்துலயுமே ஒரு மேனேஜர் கொடுப்போம் இல்லையா, ஏபி, ஏஆர். செட்டப்க்கு தனியா கொடுப்போம், சூப்பர்வைசர் தனியா கொடுப்போம், இல்ல நார்மல் பிசினஸ் தனியா, இது தனியா வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டெர்மினாலஜி. ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் அப்படின்னா என்னன்னு நீங்க இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் இங்க இருந்து சிம்பிளா. ஓகே. ஸோ இது என்னென்ன சொல்றாங்க இவங்க, இது படிங்க பிளானிங்ல இருந்து. Planning, opting in, setting up, deploying, maintaining. So identify offering. Offerings we want to implement. Evaluate what functional areas and features to opt into and prepare according for the setup requirements. அதான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போறீங்க, ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் இல்லையா, ஐடென்டிஃபை த ஆஃபரிங்ஸ். இப்போ நம்ம ஃபியூஷனல் ஆஃபரிங் தானே சொல்றோம், மாடியூல்ல ஏபி ஆஃபரிங், இந்த ஆஃபரிங்ஸ் சொல்றோம். ஒவ்வொரு பேமெண்ட்டா, பேயபிள் ஆஃபரிங். ஸோ என்னென்ன மாடல் வேணும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முதல்ல நீங்க பிளான் பண்ணணும்.
இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறீங்கன்னா இவனுக்கு ஃபினான்ஸ் மட்டும் போதுமா, இல்லை இவனுக்கு சப்ளை செயின் வேணுமா, ஹெச்ஆர்எம்எஸ் வேணுமா? எவாலுவேட் த ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், ஆப்ட் இன் டு பிளான் அக்கார்டிங்லி டு த செட்டப் ரெக்வயர்மெண்ட். ஃபங்க்ஷனல் ஏரியா என்னென்ன ஏரியா இருக்கு, அவன்கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாமே எவாலுவேட் பண்ணணும். அடுத்து ஆப்டிங் இன், செலக்ட் த ஆஃபரிங்ஸ், ஒவ்வொரு ஆஃபரிங்கா செலக்ட் பண்ணி அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்குள்ள ட்ரில் டவுன் பண்றோம். அதுக்கு பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எத்தனை ஆஃபரிங்னு பார்க்குறோம், அடுத்து ஒரு ஆஃபரிங் எடுத்து அதுக்குள்ள ட்ரில் டவுன் பண்றோம். அடுத்து இதுலேயே செட்டிங் அப் இருக்கு இல்லையா, அப்புறம் ஒவ்வொன்றா பண்றோம். செட்டப் டாஸ்க், சப்போஸ் ஏபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி செட்டப் எல்லாம் பண்ணணும், எத்தனை இது தேவை உங்களுக்கு. அடுத்து டிப்ளாய்மெண்ட், டேட்டா வெரிஃபை ஆனோடனே டிப்ளாய்மெண்ட் பண்றீங்க ஆல் த டிரான்சாக்ஷன். அடுத்து மெயின்டைனிங்னா சப்போர்ட், எல்லாம் பண்ண உடனே சப்போர்ட் இஷ்யூஸ் வரும் இல்லையா, நார்மல் யூசருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ யார் பண்றா இதை? அப்ளிகேஷன் இதை பாருங்க, அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டேஷன் ஜாப் ரோல். ஸோ இது நீங்க அடிக்கடி ஆட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஜிஎல் ஆட் பண்ணியிருப்பீங்கல்ல தீபக் சொல்லி கொடுக்கும்போது. ஸோ எதுக்காக ஆட் பண்றோம்னா இதான். ஸோ இந்த ரோல் தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. ஃபுல் ஆக்சஸ் உள்ள ரோல் வந்து அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ஜாப் ரோல். ஸோ இது என்னன்னு கேட்டாங்க, நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதெல்லாம் இவங்க தான் பண்றாங்க. ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், இதான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா. ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் அவரோட ரோல்ஸ் என்னன்னா பிளானிங், ஆப்டிங், இல்ல அவரோட ரோல் செட்டிங் இதெல்லாம் அப், ஃபுல் ஆக்சஸ், எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே, ஆல் ஃபங்க்ஷனல் செட்டப் ஆக்டிவிட்டி சொன்னா கூட போதும். இது இருக்கு இல்லையா, ஃபுல் ஆக்சஸ் டு பெர்ஃபார்ம் ஆல் ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர் ஆக்டிவிட்டி. அப்புறமா அவங்க வாட் இஸ் ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜர்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம்ல ஃபங்க்ஷனல் செட்டப், அது ஜெனரிக்கா சொன்னா போதும். சென்டர் செட்டப் மேனேஜர் ரோல், அதர்ஸ் மஸ்ட் இன்க்ளூட் த ஃபங்க்ஷனல் செட்டப் ரோல், யூசர் ரோல். அது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், மற்றவங்கலாம் ஃபங்க்ஷனல் செட்டப் யூசர் ரோல் இன் அடிஷன் டு த ரோல்ஸ் ப்ரிவிலேஜஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் செட்டப் ஆக்டிவிட்டி. இப்போ இவர்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு 4 ஃபினான்ஸ் கன்சல்ட் அதிகமாக எடுத்தேன்னா ஒருத்தர்கிட்ட ஏபி கொடுப்பேன், ஒருத்தர் ஏஆர் பார்க்கட்டும், ஒருத்தர் இது பார்க்கட்டும், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி யூசர் அதை பிரித்து கொடுக்கலாம், இல்லை எண்ட் யூசருக்கும் கொடுக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா இந்த இதில் சொல்கிறேன், ஆரக்கிள் தான். மேனேஜர் பெனிஃபிட்ஸ், சென்ட்ரலைஸ் செட்டப், கைடட் ப்ராசஸ். இது சும்மா என்னென்ன பண்ணுவாங்கன்றாங்க, டேட்டா மைக்ரேஷன் இதெல்லாம் பண்ணுவோம், என்னென்ன ப்ராசஸ். ஒரு ஃபங்க்ஷன் மேனேஜ் செட்டப் பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டு செட்டப், சிங்கிள் யூ இன்டர்ஃபேஸ்ல எல்லாமே செட்டப் பண்றோம். அடுத்து கைடட் ப்ராசஸ், என்னென்ன இருக்கோ ஒவ்வொன்றா செட்டப் பண்றோம். கான்ஃபிகரபிள் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் அண்ட் ஆல் பிசினஸ் பேஸ் பண்ணி. நாலாவது வந்து செட்டப் டேட்டா, என்னென்ன டேட்டா எடுத்திருக்கோமோ எக்ஸிஸ்டிங்ல இருந்து அதை பண்றோம். செட்டப் டேட்டா மைக்ரேஷன்னா, சப்போஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மண்டேல இருந்து ஆரக்கிள் லைவ் பண்றோம் ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவங்க இது வரைக்கும் டேலியில் என்டர் பண்றாங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஏற்றணும் இல்லையா, அப்பதான் எவ்வளோ பேலன்ஸ் எந்த சப்ளையர் கஸ்டமர் தெரியும்ல, அதுதான் டேட்டா மைக்ரேஷன். அது தனி இது இருக்கு. அப்புறம் ரிப்போர்ட்ஸ், ஏஜிங் ரிப்போர்ட் அதெல்லாம் ரன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனல் செட்டப் மேனேஜரோட பெனிஃபிட், ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ளோ. ஸோ ஆரக்கிள் சென்ட்ரலைஸ் செட்டப், கைடட் ப்ராசஸ், கான்ஃபிகரபிள் செட்டப் டேட்டா மாதிரி அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதே பார்த்துக்கலாம். ஸோ கீ கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஆஃபரிங்னா என்ன, மாடியூல் வைஸ் போட்டிருக்கான் பாருங்க. ஆஃபரிங்னா நம்ம மாடியூல்னு சொல்றோம் இல்லையா, ஏபி மாடியூல், ஏஆர் மாடியூல், இது ஆஃபரிங்ஸ்னு சொல்றாங்க ஃபியூஷன்ல. ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ஏரியா. ஃபங்க்ஷனல்னாலே நம்ம இதை பார்க்குறோம்ல, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்ல கொரி எழுதுறவங்கலாம் டெக்னிக்கல். இதுதான் ஃபங்க்ஷனல். ஃப்ரண்ட் எண்ட் நம்ம அனலைஸ் பண்றோம்ல, இப்போ இவருக்கு என்ன கொடுக்கணும், ரோல் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது. ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஓப்பன். ஸோ ஆஃபரிங்ஸ்லாம் ஃபங்க்ஷனல் கிளவுட் அப்ளிகேஷன், என்னென்ன ஆஃபரிங் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நேவிகேஷன் கொடுத்துருக்கான். செலக்ட் த ஆஃபரிங் யூ வாண்ட் இம்ப்ளிமெண்ட். நான் ஃபினான்ஸ் மட்டும் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா இங்கேருந்து ஃபினான்ஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா அவன் லைசன்ஸ் ஃபீ கேட்பான். ஓகே, ஆஃபரிங் ஃபங்க்ஷன் இது அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன்ல ஸ்லோவா எடுத்துட்டு போறான், வேற ஒன்றும் இல்லை, ஒரே லாஜிக் தான்.
Okay. Manage setup data using flexible process. Flexible. Utilize functional module வந்து adapt as you go ஒன்னு இருக்கு. Manage exception cases ஒன்னு இருக்கு. சரிங்களா? Adapt as you go. அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது. இங்க என்ன இருக்கோ அப்படியே டிஃபால்ட்டா எடுத்துக்கிறது. ஓகே, புரியுதுங்களா? இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன்னா நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். என்ன ஆரக்கிள்ல இருக்கோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வெனிலா இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. நானே இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிப்பேன். ஜீரோல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என் பிசினஸ்ல எந்த காம்ப்ளெக்சிட்டியும் இல்லை. ஏன்னா வர இனிமேல் தானே வரும். நம்ம இப்பதான் ஸ்டார்ட் அப்ல கம்மியா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்து இதை ஈஸியா சொல்லிடுறோம். அதே இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் கேசஸ். எக்ஸெப்ஷன் கேசஸ்னா இப்போ நீங்க இன்வாய்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இன்வாய்ஸ் ஏபி இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் டைப் என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஏபி இன்வாய்ஸ் டைப்ஸா? படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்டாண்டர்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, ப்ரீபேமெண்ட், இதெல்லாம் டைப்ஸ். ஆனா கஸ்டமர் என்ன கேட்பான்னா எனக்கு வந்து ஷிப்பிங் இன்வாய்ஸ் கொடு. அந்த எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணாங்க சார். கிரெடிட் இல்ல, ஏபி நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒன்னொன்னா பார்த்திருப்பீங்க. ஏபி ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேஷன், கிரெடிட் மெமோனா மைனஸ்ல வரும். அந்த டைப் ஒவ்வொரு இன்வாய்ஸும் செலக்ட் பண்றது. இப்ப அதுலயே கஸ்டமர் என்ன கேட்பான்னா எனக்கு வந்து இதுல ஷிப்பிங் இன்வாய்ஸ் கொடு, எனக்கு வந்து இதுல இது பாம் பில் ஆஃப் என்ட்ரி வேணும், அது வேணும், இது வேணும்னா அது எக்ஸ்ட்ரா கேட்பான். ஆரக்கிள் அது இல்ல இல்லையா? அதை நம்ம ஒர்க் அரவுண்ட் எடுத்துட்டு வரணும். நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாண்டர்டா தான் வரும். உங்களுக்கு வந்து ஏதாவது டிஎஃப்எஃப் ஏதாவது போட்டு கொண்டு வரேன் அடிஷனலா, அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும் அதுல. இல்ல நான் வந்து இது பண்ணி நான் பிரிச்சு தரேன். அதுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்? இப்ப ஏஆர்ல நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏஆர்ல எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். என்ன டிஎஃப்எஃப்னா என்ன? டிஸ்கிரிப்டிவ் ஃபிளெக்ஸ் ஃபீல்டு. டிஸ்கிரிப்டிவ் ஃபிளெக்ஸ் ஃபீல்டுனா இப்போ நான் வந்து ஆப்ஷன் கொடுக்குறேன், எஸ் ஆர் நோ, அதெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு ஃபீல்டு இல்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா அந்த பாக்ஸ் மாதிரி வரும், அதில் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே சார். ஃபங்க்ஷனல் ஏரியா பேஸ்ட், சிம்பிள் ப்ராஜெக்ட் பேஸ்ட், இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் தான். அந்த பேஸ்ல இருந்து அப்படியே கொண்டு வர்றான். நீங்க ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இன்னுமே இது வரைக்கும் ஜென்ரிக்கா தான் போயிட்டு இருக்கும். டு செட் அப் டாஸ்க், பிரைமரி லெஜர், ஸ்கோப், நேவிகேட் டு செட்டப். எந்த செட்டப் இருந்தாலும் செட்டப் ரிலேட்டட் ஆக்டிவ்னா ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாடியூல்ல செட்டப் போயிடலாம். ஓகே, ஸ்கோப் நார்மலா என்ட்ரிஸ் போனீங்கன்னா அந்த மாடியூல்ல டைரக்டா போனீங்கன்னா அது இதாயிடும். ஸோ நேவிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட், கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன். இது கிரியேட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு நேம் கொடுத்து போட்டிருக்கான் இல்லையா? ஜெனரேட் த இனிஷியல். படிங்க இதுல இருந்து. ஜெனரேட் த இனிஷியல் லிஸ்ட். Generate the initial list of tasks by selecting one of your enabled offering. If you plan to use more than one offering, create a separate implementation project for each one of them. Selecting an offering which automatically selects the offering's core. அதுல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு ஆஃபரிங் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஃபரிங் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா செப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் வேணும். பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்றான்னா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல்ஸ் இது ஒரு ஆஃபரிங், அதுக்குள்ள 5 மாடியூல் இருக்கும். ஆனா ஆரக்கிள் ஃபினான்ஷியல்ஸ்ன்றத தனி பேக்கேஜா கன்சிடர் பண்ண சொல்றோம். அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட். கரெக்டா? அடுத்து ஆரக்கிள் சப்ளை செயின், ஆரக்கிள் ப்ரொக்யூர்மெண்ட் தனி, ஆரக்கிள் ஹெச்ஆர்எம்எஸ் தனி. ஒவ்வொன்றுக்கும் தனியா நீங்க கிரியேட் பண்ணணும் ஆஃபரிங். புரியுதா? இது கொஞ்சம் வேலிட் பாயிண்ட். செப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கு ஆஃபரிங்க்கு. அது ஒரு மாடியூலோட குரூப். ஓகே, அடுத்து சொல்லுங்க. Selecting an offering which automatically selects the offering core functional areas. ஆஃபரிங்கை செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி அதோட மொத்த கோர் ஃபங்க்ஷனல் ஏரியாஸையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுது. யூ மே ஆல்சோ செலக்ட் நன், சம் ஆர் ஆல் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். You may also select none, some or all of the optional functional areas of the offering that are also enabled. எதுவுமே செலக்ட் பண்ணாம இருக்கலாம், இல்ல some of the
ஆஃபரிங் இல்லைன்னா எல்லா ஆப்ஷனல் ஃபங்க்ஷனல் ஏரியாஸையுமே செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து அந்த மாதிரி இதுவும் எனேபிள்டா இருக்குன்னு இது சொல்றாங்க. ஆனா கரெக்டா சார்? சிம்பிளா சொல்லணும்னா செலக்ட் அண்ட் ஆஃபரிங். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆரக்கிள் ஃபினான்சியல்ஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் ஆல் கோர் ஃபினான்சியல் ஏரியா. நான் ஆரக்கிள் ஃபினான்சியல் செலக்ட் பண்ணா 5 மாடியூல் இருக்குல்ல, 5 மாடியூலும் அது செலக்ட் பண்ணிடும். ஏன்னா ஆஃபரிங்ன்றது இதோட குரூப் ஹெட். 5மே செலக்ட் ஆயிடும். யூ மே செலக்ட் நன், எதுவுமே எனக்கு வேண்டாம், அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். ஆர் எனக்கு பேபிள் மட்டும் வேணும், ரிசீவபிள் மட்டும் வேணும், அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃபரிங் செலக்ட் பண்ணிட்டதால உள்ள எல்லாமே எடுத்துக்கணும்லாம் இல்லை. எதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நான் செட்டப் பண்ணும்போது சிலது தேவைப்படும். இப்ப நான் ஒரு புதுசா பண்றேன்னா வெறும் ஆரக்கிள் ஃபினான்ஸ் வச்சாலும் ஹெச்ஆர்எம்எஸ்ல போய் கிரியேட் பண்ற எம்ப்ளாயி தேவைப்படும். இப்ப இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண எஸ்சிஎம் தேவைப்படும். அதுக்கு சும்மா அதை எடுத்து வச்சுப்பாங்களா இருக்கும் மீட்டிங் உள்ள மாடியூல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹைரார்கி ஜெனரேட்டர், டாஸ்க் கிளிக் ஹைரார்கி சிம்பிளா தான் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு சிம்பிளா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவு சிம்பிளா புரியுது இல்லையா, என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல அடுத்தது யாருக்காவது கிளாஸ் எடுக்கும் யூஸ் ஆகும். ரிவ்யூ அண்ட் அசைன் டாஸ்க். இது என்னது? ரிவ்யூ ஜெனரேட்டட் டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் லிஸ்ட்னா என்ன தெரியல சார். அந்த சைடுல வர யூசருக்கு டாஸ்க் அசைன் பண்றது அப்படின்னு சொல்லுது. என்னது போட்டிருக்கு? காமன் அப்ளிகேஷன். ஓகே, எந்தெந்த டேதோ இருக்குல்ல அசைன் டாஸ்க், இதுல இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு வேணுமா வேண்டாமா? அசைன் டாஸ்க் எல்லாமே வேண்டாம் இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன், யூசர், இந்த கீழே இருக்க நேவிகேஷன் ஒன்னொன்னா நீங்க பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும் தர தேவையில்ல. இந்த பாருங்க, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் பேனல் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் அசைன் டாஸ்க். அதுல போயிட்டு இப்போ யூசர் 1க்கு நான் 10மே கொடுக்கணும்னு இல்லை, இவருக்கு 2 கொடுப்பேன், உங்களுக்கு வேற 2 கொடுப்பேன். நீ வந்து இதை மட்டும் தான் பண்ணணும், நீ இம்ப்ளிமெண்டேஷன் இது மட்டும் தான் பண்ணணும், அவர் வேற டாஸ்க், இவங்களுக்கு வேற. ஸோ ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன் யார் பண்றதுல ஈஸியா தப்பு, யாரை கரெக்ட் பண்ணணும், யார் நல்லா பண்றா, யாரை இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலும் இருக்கும் இல்லையா. பெர்ஃபார்ம் அசைன்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அசைன் பண்றோம், ரெண்டாவது பெர்ஃபார்ம் பண்றோம். அந்த அசைன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க தான் பண்ணணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து சர்ச்சிங் ஃபார் அ டாஸ்க். அதுலேயே சர்ச் பட்டன் இருக்கு, டாஸ்க்லயே போட்டிருக்கான் இல்லையா. ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னா அது முன்னாடியே வந்துருச்சு. ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்னா ஒரு இது இருக்குங்க, ஒரு மேக்ரோ மாதிரி எக்ஸல் புக் இருக்கு, அதுல ஃபில் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா அதுவே டப்பு டப்பு டப்புன்னு ஏற்றி விட்டுரும். வித்தின் 1 hour 1 day இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சு போயிடும். 1 week வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் இல்ல, வெண்ணிலா இம்ப்ளிமெண்டேஷன் ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லைன்னா இதை அடிச்சு விட்டுருவாங்க. இது பாருங்க, மேனேஜ் ஜியோகிராஃபி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், இந்த அப்லோட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்லாம் இதெல்லாம் நம்ம ஒன்னா கிரியேட் பண்ணுவோம் மேனுவலா. இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட் இருக்கும் சரிங்களா. அந்த டெம்ப்ளேட்ல அப்படியே அடிச்சு ஃபில் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா கட கட கடன்னு ஏறிடும். அதுக்கு பேர் தான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க் லிஸ்ட். அந்த ஃபார்மேட் இருந்தா அனுப்பிச்சு விடுறேன். நேவிகேஷன் சொல்றேன் பாருங்க. நேவி செட்டப் அண்ட் மெயின் டாஸ்க் பேனல் மேனேஜ் எடிட் வரையும். ஆனா மோஸ்ட்லி இது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃப்ரீயா இருந்தா கன்சல்டன்சி தேவையில்லை, அவன் என் பிசினஸ்க்கு இப்படி வேணும்னு கேட்பான். கரெக்டா? மார்க்கெட்ல இருக்கிறத வாங்கி யாரும் வணங்க மாட்டான். கஸ்டமைஸ் பண்றதுதான் அவங்களுக்கு மெயினான ஒர்க்கே. ஷிப்பிங் பிசினஸ் ஒரு மாதிரி இருக்கும், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, மேனுஃபேக்சரிங் போனீங்கன்னா இன்வென்ட்ரி தான் மெயின். அங்க போய் ஏஆர் இன்வெஸ்ட் தான் எடுப்பீங்க, 10 ஐட்டம், இந்த வேல்யூ, இந்த அமௌண்ட். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஐட்டமே இருக்காது. இங்க போனா நீங்க ஏஆர்ல போய் மெமோ லைன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை கிரியேட் பண்ணுவீங்க. அதுல போய் சர்வீஸ்க்கு பெர் ஹவர் பேசிஸ் அப்படி பே பண்ணுவோம். ஆடிட்டருக்கு இவ்வளவு ஃபீஸ் அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு ஐட்டம் வராது இல்லையா. ஆமா, அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் தேவை, ஈஸியா பண்ணிட முடியாது. அது என்ன யூஸ் ஆகுது? ஓகே, பார்த்துக்கோங்க. அசஸிங் டாஸ்க் லிஸ்ட், டாஸ்க் மேனேஜ் செட்டப் டேட்டா என்ட்ரி இன் பல்க். ஸோ இந்த பல்க் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பல்கா இந்த சிஎஸ்வி ஃபைல், எக்ஸல் சிஎஸ்வில கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்றோம்ல, இப்பதான் எல்லாம் வந்துருச்சு. நீங்க போன்ல கான்டாக்ட்ஸ் பண்றது, அப்லோடு பண்றது எல்லாமே அதுல இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சிஎஸ்வி ஃபைல்ல டேட்டா எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அப்லோட் ஆயிடும்.
முன்னாடி இதெல்லாம் சொன்னேன்ல, இதுலதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்கு ஃபியூஷன்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சிஎஸ்வி ப்ராசஸ், அது ஓகே, நார்மல் தான். செட்டப் டேட்டா, காப்பிங் செட்டப், efficient setup, data migration. டேட்டா மைக்ரேஷன்னா இதுல டெம்ப்ளேட் தான் வரும். டேட்டா எல்லாம் நீங்க கிளைண்ட் கிட்ட வாங்கி ஃபார்மேட் பண்ணி ஃபில் பண்ணணும். அவன் கச்சா வச்சான்னு கொடுப்பான். ஓப்பனிங் பேலன்ஸ் இன்வாய்ஸ் கேட்டீங்கன்னா அவன் இன்வாய்ஸ் இதெல்லாம் பே பண்ணலாம்ப்பா. இப்போ ஒரு இன்வாய்ஸ் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஸ்டமர் 5,000 பே பண்ணிருப்பான், இன்னும் 5,000 தான் பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஏத்துறது அப்படின்னு திங்க் பண்ணி ஏத்துறோம். எல்லாமே அப்படியே அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம எரர்ல அவன் கேட்டா நம்ம பணம் கொடுத்தாச்சுன்னு நம்ம பிசினஸை கட் பண்ணி விட்டுரும். நம்ம டேட்டாவை நம்ம தான் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணணும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன்ல பண்ண சொல்றாங்க. ஓகேவா? எந்த இதுவுமே ஈஸியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு யூஏடி பண்ணணுன்றான். யூஏடின்னா என்ன? யூசர் கிட்ட போய் அவனை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண சொல்லணும். நம்ம டெஸ்ட் பண்றது வேற. இப்ப நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேஷன் டக்குன்னு பண்ணிடுவீங்க. ஆனா யூசர் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட் அவன் கிரியேட் பண்ணா மேனேஜருக்கு அப்ரூவல் போகும், மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அவன் என்ன கேட்பான், கரெக்ஷன்னா என்ன பண்ணணும்பா. அப்ப அப்ரூவலை ரிஜெக்ட் பண்ணா இவனுக்கு ஒரு மெயில் வரும், மறுபடியும் அவன் பண்ணுவான். அப்ப லெவல் ஒரு 5 லெவல் மேனேஜர்னா 3வது லெவல் மேனேஜர் கேன்சல் பண்றாருன்னா டைரக்டா அவருக்கு தான் போகணுமா, மறுபடியும் போகணுமா? அந்த மாதிரி நிறைய கொரி வந்துகிட்டே இருக்கும். இந்த இன்புட்லாம் நீங்க டெக்னிக்கல் கன்சல்டன்ட் கொடுத்தாதான் அவன் கரெக்டா ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணி கொடுப்பான். நீங்க போய் ஜென்ரலா அவன் புரிஞ்சுப்பான்னா அவன் அப்படியே அடிச்சு கொடுத்துருவான். ப்ராக்டிக்கல் நிறைய பேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல்ல யோசிக்கணும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் கோல்டு காப்பின்னா என்ன? கோல்டு காப்பினா நாளைக்கு ப்ரொடக்ஷன் அடுத்த வாரம்னா அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன்ல என்னெல்லாம் பண்ணுவோமோ இதுல பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்போம். தான் கோல்டுக்கு கோல்டுன்னுவாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பண்றோம் இல்லையா, டெஸ்ட்லயே 2-3 ஐட்ரேஷன் பண்ணுவோம். அப்புறம் யூஐடி இன்ஸ்டன்ஸ்னும் யூசர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் பண்ணி எல்லாம் ஓகே, எல்லாம் கிளியர் ஆயிடும், சைன் ஆஃப்லாம் வாங்கிடுவோம். எல்லா சேஞ்ச் எல்லாம் பண்ணி அடுத்த ஒரு 10 நாள்ல இல்ல அடுத்த வாரம் பண்ண போறோம், இல்ல நாளைக்கு பண்ண போறோம்னா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இந்த கோல்டு டெஸ்ட்ல இருந்து கோல்டுக்கு மைக்ரேட் பண்ணிடுவோம் ஃபுல்லா. அப்படியே தூக்கி ப்ரொடக்ஷன்ல காப்பி கூட பண்ணலாம். ஏன்னா இதுவும் அதுவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஏன்னா டைரக்டா ப்ரொடக்ஷன்ல போய் நீங்க ஏதாவது எரர் அடிச்சு அங்க போய் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சுப்பாங்க. வீக்லி க்ளோன் பண்ணிடுவாங்க ப்ரொடக்ஷனை. எல்லாம் லைவா நடக்கிறது. பரவாயில்ல, இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். ஹவு டஸ் செட்டப் இம்போர்ட் மேனேஜ் டேட்டா? எப்படி நடக்குது இம்போர்ட்ன்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டெக்னிக்கல்ல உள்ள போகுது. நம்ம இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட கிளிக் பண்ணா ஏற போகுது. எப்படி இமேஜ் அப்லோட் பண்றோம் ஆன்லைன்ல, கரெக்டா? மொபைல்ல அப்லோட் பண்றோம்ல, அந்த கிளிப்ல போய் அட்டாச்மெண்ட், அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த ஃபார்மேட், அது ப்ரீடிஃபைன் ஃபார்மேட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்போர்ட் அண்ட் ஆஃபரிங் ஆர் ஃபங்க்ஷன். எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது? ஆக்சுவலா ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ஒன்று வந்து டேட்டாவை எப்படி திங்க் பண்ணி பிசினஸ் பத்தி தான் நம்ம இருக்கணும். இது எல்லாமே பேசிக். பேசிக்கே முடியல, ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும். மைக்ரேஷன் ஓகே. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணா அவனே நிறைய டுட்டோரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா போகும். ஆரக்கிள் ஒரு செக்யூரிட்டி. இதுல செக்யூரிட்டி எப்படி இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கிளவுட்னா எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பாஸ்வேர்டு கொடுத்தா போயிடுது. நம்ம மொபைல்லையும் கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆகுதுன்றோம், லேப்டாப்லயும் கிளவுடுன்றோம். இதனால மிடில் ஈஸ்ட் யூஎஸ் எல்லாம் திருப்பி ஆர்டோல் தான் வர்றாங்க, எனக்கு கிளவுட் வேண்டான்ட்டு. ஏன்னா என் டேட்டா திருடிடுவாங்க, தெஃப்ட். ஏன்னா நீயே சொல்ற எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு. இப்ப நீ உனக்கு ஒண்ணு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பான், அவங்களுக்கு ஒண்ணு கொடுப்பான், 3 பேருக்கு 3 கொடுக்குறான். இப்ப யாருது கரெக்டா உங்களுக்குள்ள மிக்ஸ் ஆகாதுன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ரியல் டேட்டான்னா நான் பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதுக்குதான் அவன் செக்யூரிட்டி மாடல்ஸ் டிஃபைன் பண்றான். அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். Oracle security. Cloud security can be summarized in the simple statement. Who can do what on which set of data? யார் பண்ணணும்? கரெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அலோகேட் பண்றோம்ல. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் யூசர்னா இன்வாய்ஸ் என்ட்ரி அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து வாட், அவன் என்ன பண்ணும்? வாட் தான் இன்வாய்ஸ் என்ட்ரி. அடுத்து மேனேஜர் என்ன பண்ணுவாரு? அப்ரூவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் செட்டப் மேனேஜர் தனியா இருப்பாரு, அவர் ஒன்லி செட்டப் பண்ணுவாரு. விச் செட் ஆஃப் டேட்டா, யாருக்கு எந்த டேட்டா கொடுக்கணும்ன்றதை டிஃபைன் பண்றது தான் செக்யூரிட்டி. இதை பாருங்க, ஹூ த யூசர்,
what individual actions on a user can perform, which the set of data. அப்ப பாருங்க, who general accountant, enter and post journal, which data, யூகே, வெறும் யூகே லெஜர் மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்குறேன், அதுவும் என்டர் அண்ட் போஸ்ட் ஜேர்னல் மட்டும்தான், அவருக்கு பட்ஜெட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை, சிம்பிள். எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயும் பேஸ்லிப் மட்டும் பார்க்க முடியும். உங்களுக்கு பேஸ்லிப் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா 10,000 எம்ப்ளாயி இருக்க இடத்துல தனித்தனியா அடிக்க மாட்டாங்க இல்லையா? உங்களோட மட்டும் நீங்க பார்க்கணும்னா இது மட்டும் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் கிரியேட்ஸ் அண்ட் ரன் ரிப்போர்ட்ஸ், ரிப்போர்ட் ரன் பண்ணி பார்ப்பான், அதே